third question பாருங்க. The area of trapezium is 1586 square centimeter. The distance between its parallel side is 26 centimeter. If one of the parallel side is 84 centimeter, then find the other side. அதாவது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரெபேசியம் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட் இஸ் பேரலல் சைடு, அதாவது பேரலல் சைடு, அதாவது என்ன டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது பேரலல் சைடுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா அது ஹைட் வந்து 26 கொடுத்துட்டாங்க. ஒன் பேரலல் சைடு வந்து 84 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த அதர் சைட் கேட்குறாங்க. ஓகேவா, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஒன் சைட் கொடுத்துருக்காங்க, அதர் சைட் கேட்குறாங்க. அவங்க சம்குள்ளே போயிடலாம். ஓகே பாருங்கள், இப்போ ஏரியா ஆஃப் ட்ரெபேசியம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எடுத்து கிவன் மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னால் அந்த பேரலல் சைடுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஹைட் வந்து 26 சென்டிமீட்டர். ஒன் சைடு வந்து கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடு கொடுக்கலாம், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு இந்த சைடு எழுதிட்டு நெக்ஸ்ட் ஏரியா அந்த சைடு எழுதிக்கோங்க. ஸோ என்ன வரீங்க, 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு ஹைட் வந்து 26, ஏ வந்து 84, பி கொடுக்கல, ஸோ பி அப்படியே எழுதிக்கோங்க. ஏ வந்து ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ 1586. ஓகே, இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிக்கலாம். இது 1 டைம் வரும், இங்கே 13 டைம் வரும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 1384 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1586 வருது. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே ரைட் பண்ணிடலாம். 84 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1586. இது வந்து மல்டிப்பிள் இருக்க 30 இந்த பக்கம் எப்படி வந்துடும், டிவைடில் ஆயிரும். இது நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே டிவைட் பண்ணுறேன். 1586 13 டிவைட் பண்ணி பாருங்கள். 113 இஸ் 13, மைனஸ் பண்ண 2 வரும். கீழே என்ன பண்ணலாம், 8 கொண்டு வந்துட்டோம்னா 26 2 டைம்ஸ் வரும், 2 13 26 வரும். மைனஸ் பண்ண 2, திரும்ப 6 கீழே கொண்டு வந்துட்டோம்னா திரும்ப 2 டைம்ஸ் வரும், 26. அப்போ நம்ம என்ன வரும், இதை நம்ம டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 122 வருது. ஓகேவா, இப்போ என்ன வருது, 84 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 122. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பி மட்டும் வேணும், ஸோ பி மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த 122 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 84 இந்த பக்கம் மைனஸ் 84 ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்டே நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 122 மைனஸ் 84. இப்போ 2லேருந்து இங்கே என்ன பண்ண முடியாது, மைனஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே 12 இருக்குது, 12லேருந்து இங்கே பாரோ பண்ணால் இங்கே 12 ஆயிரும், இந்த இடத்துல 11 இருக்கும். ஸோ 12 4 மைனஸ் பண்ண என்ன வரும், 8 வரும். 11 மைனஸ் பண்ண 3 வரும். ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பி இஸ் ஈக்குவல் டு 38. அங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸோ ஆன்சரு 38 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு அதர் சைடு என்ன கிடச்சிருச்சு, 38 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. ஓகேவா, கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டெப்பு போட்டிங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ தேர்ட் சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம்.